முதல்ல தலைவரோட அனுமதியோட சில கருத்துக்களை நான் பகிரணும்னு நினைக்கிறேன். அது என்ன கருத்துனா, சி ராமராஜன் சேலப்பட்டி ஒன்றிய செயலாளர் அவர்களை பற்றி தான். நான் இங்கே வரும்போது ராமராஜன் அவர்களை அவர் இல்ல திருவிழாவில் இதே அரங்கத்தில் தான் சந்தித்தேன். அதற்கு பின் இந்த கட்சியோட பொதுக்குழு கூட்டத்தில் அவரை சந்தித்தேன். அவ்வளோதான் எனக்கும் அவருக்குமான பழக்கம். அப்புறம் இந்த கூட்டத்தை பற்றி ஃபோனில் கலந்துரையாடி இருக்கோம், அவ்வளோதான். திரு பாலன் அவர்கள் முதல் முறை அவரை பற்றி கூறும்போது சிறந்த செயல்பாட்டு வீரர், ஆர்வலர் அப்படின்னு சொல்லுவார். சி பாலன் அவர்கள் அவர் உறவினர், அதனால கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்றாரோன்னு நினைச்சேன். கொஞ்சம் அவங்க சொந்தக்காரர்ல, அதனால அப்படி சொல்றாரோன்னு நினைச்சேன். அப்படி நான் நினைச்சது தவறுன்னு இப்ப நான் புரியுறேன். எப்படின்னா, இந்த கூட்டத்தை அப்படி அமைச்சிருக்காரு தலைவர் அவர்களே. ஒரு விஷயத்தை இப்ப நான் அவங்கள்ட்ட சொல்லிடணும். எப்படி சிவகங்கை மாவட்டம் மதுரை தொகுதி மற்றும் திருப்பூர் தொகுதிக்கு சி பாலன் அவர்களோ, அதுபோல இங்க நம்ம உசிலம்பட்டி தொகுதி சோழவந்தான் தொகுதிக்கு ஒரு சிறப்பான செயல்பாட்டாளர் நம்மளுக்கு கிடைச்சிருக்காரு. மக்களே, நீங்க அவர் கூட ஆதரவா இருந்து அவருக்கு களப்பணியாற்றிட உறுதுணையா இருக்க வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக வேண்டிக் கொள்கிறேன். சரி, என்னை பத்தி சொல்லிடுறேன். நான் போஸ் ராஜன் பாபு, கடல் துறையில ஆராய்ச்சி பட்டம் பெற்றிருக்கேன், முனைவர் பட்டம் பெற்றிருக்கேன். என்னை எல்லாருமே கேட்பாங்க, பொதுவா ஆராய்ச்சிக்கும் அறிவியலுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு கேட்பாங்க. என்ன நீ அரசியல் கட்சியோட சேர்ந்து போய் இருக்க, நீ முனைவர் பட்டம் விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. நான் கேட்கிறவங்களுக்கும் இங்க இருக்கிறவங்களுக்கும் ஒரு விஷயத்த என்ன சொல்றேன்னா, அரசியல் என்பது டீ கடையில இருக்கு, கார்பரேட் கம்பெனில இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கு, பள்ளிக்கூடத்துல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை நாம எப்படி அணுகுறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம அரசியலை விட்டு கொஞ்சம் தள்ளியே நிக்கிறோம், அது என்னன்னு தெரியல. அந்த அரசியலை விட்டு தள்ளி நிற்காம இருக்கணும்ன்றதுக்காண்டிதான் இந்த மாதிரியான கூட்டங்களை நாங்கள் நடத்திக்கிருக்கோம். சரி, மறுநாட்டு மக்கள் கட்சியும் தலைவர் பனை ராஜகுமாருக்கு என்னதான் நோக்கம் அப்படின்னு பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரே நோக்கம் தான், மக்களுக்கு அதிகாரம் என்னும் கிரீடத்தை சூட்டி விடணும். அதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கு. அது என்ன அதிகாரம்? வர்க்க அதிகாரம், பொருளாதார அதிகாரம், அரசியல் அதிகாரம், எல்லா அதிகாரத்தையும் மக்களுக்கு சூட்டி விட வேண்டும் நினைக்கிறாரு. அவர் சூடிக்கணும் நினைக்கல. அதுதான் மருதநாட்டு மக்கள் கட்சியின் சிறப்பும் தலைவர் பழைய ராஜகுமார் அவர்களின் சிறப்பும் கூட. எனக்கும் பழைய ராஜகுமார் அவர்களுக்கும் எப்படி உறவு அப்படின்றத, எப்படி நான் மருதநாட்டு கட்சியில பயணிக்க தொடங்கினேன்றத உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். 2020-21 கொரோனா பெருந்தொற்று இருக்கும். அந்த டைம் நான் கட்சியில பயணிக்கல, நான் ஆராய்ச்சி பண்ணிக்கிருந்தேன். ஸோ அந்த தொற்று சமயம் என்னன்னா, நமக்கு உணவு பொருள் கிடைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? கஷ்டமா இருந்துச்சு. அப்போ தெருவோரங்கள்ல இருக்கும் ஆதரவற்ற முதியவர்கள், அதாவது ஆதரவற்ற குழந்தைகள் இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு எனக்கு சிந்தனை. அப்போ நான் என்னோட சகோதரர் இருக்காரு, மாநில ஒருங்கிணைப்பாளர் சங்கர் இருக்காரு. அவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமா தலைவர் பனை ராஜகுமாரோட பயணிச்சு வர்றாரு. ஸோ அவர்கிட்ட நான் சொல்றப்போ, இந்த மாதிரி பனை ராஜகுமார்னு இருக்க ஒரு நபர், அவர் ஏரியா, அவர் ஊரை சுற்றி இருக்க முதியவர்கள் ஆதரவற்றவர்களுக்கெல்லாம் அரிசி, மிச்ச மளிகை பொருட்கள்லாம் கொடுத்துருந்தேன். ஸோ அப்போ நான் அவர்கிட்ட போய் கான்டாக்ட் பண்றப்போ, நானும் அவரோடு சேர்ந்து ஏதோ எங்களால முடிஞ்சது பொருளாதாரத்துல என்ன இருக்கோ அதை அங்க இருக்க ஏழை மக்களுக்கு, மதுரையை சுற்றி இருக்க புறநகர் பகுதிகளில் எல்லாத்துக்கும் உணவும் தண்ணீரும் மளிகை பொருட்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சோம். இதை ஏங்க பகிர்றேன்னா, பனை ராஜகுமார் என்பவர் உதவி செய்கிறார். தன்னிடம் இருக்கோ இல்லையோ இந்த மக்களுக்காண்டி ஏதாச்சும் செய்யணும்னு நினைக்கிறார். ஏன்னா உதவி செய்யறதே இங்க ஒரு தயக்கமா நினைக்கிறோம் எல்லாருமே. இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கு. அப்படி எந்த ஒரு எண்ணமும் இல்லாம, சரி வாங்க சேர்ந்து பயணிப்போம், வாங்க நம்மளால முடிஞ்சதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ற ஒரு தலைவர். ஸோ மேலும் அவர் ஒரு சிறந்த இமானுவேல் அவர்களின் பட்டாளர்.
ஏன்னா எல்லாத்துக்கும் தான் எம்மாவில் பிடிக்கும், உங்க தலைவருக்கு மட்டும் என்னையா பிடிக்கும் அப்படின்னு கூட எல்லாருமே கேட்பீங்க. அதுக்கு ஒரு நிகழ்வு இருக்கு. அவருக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு கையில். அவர் கையை இன்னைக்கூட வாங்கி பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய வெட்டுக்காயம், நரம்பு வந்து போச்சு. அந்த அங்கு போய் அவர் வந்து அந்த கட்டாயி ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அவருக்கு வந்து மருத்துவம் நடக்குது, அறுவை சிகிச்சை நடக்குது. அறுவை அந்த சிகிச்சைக்காண்டி மயக்க மருந்து போடுவாங்க, உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி மயக்க உளவியல் ரீதியாக மயக்கப்பட்டு எந்திரிக்கிறாங்கன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லி கட்டுவாங்க. என் தலைவர் பனை ராஜ்குமார் அவர்கள் கட்டியது தன் வீட்டை பற்றி அல்ல, தன் வருமானத்தை பற்றி அல்ல, இமானுவேல் சேகரன் வாழ்க என்று கட்டினார். அதனால்தான் அவர் மக்கள் சிறந்த பட்டாளர் என்று கூறுகிறேன். அது கொஞ்சம் பெருமையாகவும் சொல்ல வேண்டியது, நான் அதை கர்வமாக கூறுவேன். நிறைய விஷயங்கள் இருக்கு. அவர் கடந்த ஒரு 15 ஆண்டுகள் செயல்பட்டுக்கிட்டே வர்றாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காண்டி அரசியல் படுத்தாரு. எப்படி அரசியல் படுத்துறாங்க, அதுக்கும் ஒரு நிகழ்வு இருக்கு. மேலும் ஒன்றியம் அங்க வந்து எப்படின்னா ஆதிக்க மக்கள், அதாவது தன்னை ஆதிக்கம் சொல்லிக்கிறவங்க, சாதி வரி கொடுத்த ஒரு சிலர், அங்க வந்து ஜவுளிப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு. ஒரு எளிய மக்கள், நம் சமூகத்தை சார்ந்தவர், அங்க நடக்கிற அநியாயத்தை தட்டி கேட்கிறாங்க. அவர் ஒருவரா போறாருன்னு சொல்லிட்டு அவரை அடிச்சு அவரை வந்து கையை பின்னாடி கட்டி கம்பத்துல துன்புறுத்துறாங்க. இந்த விஷயம் வந்து பனை ராஜ்குமார் அவர்களுக்கு தெரிய வந்தப்ப இவர் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. என்னைக்குமே சட்டப்படிதான் நம்ம செயல்படுவோம். நம்ம வந்து யாருமே பாதிக்கப்படக்கூடாது, சட்டத்தின் வழியாக அனைவருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும். அது வழக்கா இருந்தாலும் சரி, தண்டனையா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும் சரி, சட்டத்தின்படிதான் எல்லாமே கிடைக்கணும்ன்றது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அணுகும் போது அவங்க வந்து அவங்க ஆதிக்கம்ல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. தலைவர் ராஜ்குமார் இரவோடு இரவாக சுவரொட்டிகளை ஒட்டுறாரு, எல்லா சைடும் ஒட்டுறாரு. அவர் மேல வழக்கு போடணும். போலீஸ்காரர் என்ன பண்ணணும், பாதுகாப்பு தானே கொடுக்கணும், போய் சுவரொட்டியை கிழிக்கிறாங்க. இவர் ஒட்டின சுவரொட்டியை போய் கிழிக்கிறாங்க. வழக்கு போடுறாங்க போடல, சுவரொட்டியை போய் கிழிக்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து போராடி அந்த ஆதிக்க அந்த குற்றம் புரிந்தவர்களை வழக்கு போட்டு அவர்களை வந்து சிறைக்கு அனுப்பினார். இன்னும் நிறைய உள்ளன, இன்னும் நிறைய செய்து கொண்டே இருக்கிறார். இது வந்து நான் ரொம்ப மிகையாகவும் கூறல, அவரை பற்றி அவர் செஞ்சதை கூறுறேன். மருத நாட்டு மக்கள் கட்சி என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம்னா, எல்லோரும் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல் என்னும் அதிகாரம் பெற வேண்டும், வர்க்கத்தின் என்னும் அதிகாரம் பெற வேண்டும், எல்லாவற்றிலும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதை நினைத்தான் செயலாற்றுகின்றோம். மக்களை மீண்டும் உங்களிடம் வன்முறை கூறுகிறேன். சி ராமராஜன் அவர்களை இந்த பகுதியில் அவருக்கு அரவணைப்பு தாருங்கள், அவரோடு உறுதுணையாக இருங்கள். மருத நாட்டு மக்கள் கட்சியோடு அரசியலாய் அமைப்பாய் பிறழுங்கள். நன்றி, வணக்கம். வாய்ப்பளித்த மக்களுக்கும் உங்களுக்கும் நன்றி.